மூலமாக அந்த பணத்தையும் அந்த பொருள்களையும் வகையான ரோககாரங்களுக்கு பயன்படுத்துகின்ற இரட்டிப்பு வழியிலே இந்த பூஜை அர்த்தப்படுகிறது. ஆகவே இந்த அர்த்தமொழியின் இந்த பூஜையிலே பங்கேற்பதற்கு இந்த தேரடி பூஜையிலே அனைவரும் கையிலே ஒரு கட்டை ஏந்தி அந்த பூஜையை செய்யுங்கள். அந்த பூஜை நிச்சயம் அர்த்தமுடையதாகவும் நிதர்சனமானதாகவும் காலத்திலே எப்பொழுதும் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது மக்களே, நான் ஜெர்மனில காமாட்சியம்மன் கோயில் திருவிழால இருக்கேன். மறக்காம நீங்கள் ஜெர்மனி தமிழ் சிஸ்டர்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. நன்றி. Marakar China no jam. சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் சண்டை பிடிப்பதாலோ முந்தி அடிப்பதாலோ எந்த பலனும் இல்லை. என்ன விடயங்கள் செய்ய இருந்தாலும் ஆன்மீகமாக பக்தியோடு செய்ய வேண்டும். தயவு செய்து சண்டை பிடிக்காமல் அமைதியாகவும் பயபக்தியோடும் செய்யுங்கள். Nah, iya betul kenal.
பாதுகாப்பில்லை, இடமில்லாத காரணத்தினாலே இந்த மேடையை நாங்கள் இந்த ஆண்டு செய்திருக்கின்றோம். இந்த மேடையினுடைய செலவு தொகை சுமார் 60,000 யூரோவாக இருக்கின்றது. ஆகவே இதுக்கு நீங்கள் வந்திருக்கின்ற நீங்கள் ஆளுக்கு ஒவ்வொருவர் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்தாலும் அந்த திருப்பணியை நாங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்து மணிமண்டபம் திருப்பணி வேலை ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான பௌகலியமிங் நன்றாக கொடுத்திருக்கின்றது. அநேகமாக இந்த மாசத்திலே பௌகலியமிங் வர வாய்ப்புகள் எந்தவித சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே பார்க்கிறீர்கள். உங்களுடைய கண்முன்னாக ஒவ்வொரு நாட்டிலும் என்னென்ன வசதிகளையும் என்னென்ன தேவைகளையும் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லி இதை நான் சொல்லக்கூடாது. நீங்களாக பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னா அது நம்ம பெருமைப்படுத்துற மாதிரி போயிடும். அதனால நீங்களே பார்த்து என்ன தேவை இருக்கின்றதோ அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்லி உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டால் உங்களுடைய ஒத்துழைப்போடு மீண்டும் இந்த பூஜைகளை ஆரம்பிக்கின்றேன். பூஜைகள் முடிந்தவுடன் பிள்ளையாருடைய ரதத்தை எடுத்து செல்பவர்கள் நான் சொன்னவுடன் நீங்கள் பிள்ளையாருடைய ரதத்தை முன்பு வாங்க தம்பி வாடா நம்ம இதால வாங்க அம்மா யாரோ மங்களவாத்தியம் நீங்கள் வாசிக்கலாம். மூலஸ்தான அம்பாளை பார்த்து தேங்காயை உடைத்து உங்களுடைய நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்து போட்டு தேரோடு வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். பக்தர்கள் தேங்காய் உடைக்கின்ற போது தயவு செய்து அம்பிகை ஆரோகணிப்பதற்காக உடனடியாக அந்த தேங்காய்களை அகற்றுமாறும் துப்புரவு செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தயவு செஞ்சு கால் சொம்பு கற்பூர சட்டி இந்த வீதியோடு இறக்குகின்றவர்கள் முன்னுக்கு வரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை நீங்கள் 3வது வீதி சுற்றுவதானால் பிள்ளையாருக்கு முன்புறமாக செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த வீதியுடன் நிறுத்தாத கற்பூரத்தை பார்க்கப்பட்டார்கள் பிள்ளையாருக்கு முன்பு செல்லும்படியும் காவடிக்காரர் என்ன நடந்து செல்லும்படியும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செஞ்சு முன்னுக்கு போங்க. பால்சம்பு கற்பூரத்தை முன்னுக்கு போங்க. சாதனைகள் போட்டோ அல்லது ஆண்கள் மேலாடை கட்டியோ அந்த படம் பிடிக்க கூடாது. அம்பிகையினுடைய புனிதமான இந்த தேரோற்சவத்திலே தயவு செய்து ஆண்கள் படம் பிடிப்பதாக இருந்தால் மேலாடை கலட்டித்தான் இந்த படத்திலே பிடிக்க வேண்டும். அமைதியாகவும் பயபக்தியோடும் செல்ல வேண்டும் என்பதை அன்போடு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். அறிவித்துக்கொண்டு தயவு செய்து அறைகள் நீக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். வரம் எடுத்தவர்கள் தயவு செய்து விலகி நீக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வரம் எடுத்தவர்கள் நாங்கள் இந்த இடத்துல கௌரவத்தை வழங்குவதாக ஒரு முறை நீங்கள் கரகோஷம் கொடுத்து சிறப்புக்கும்படி உங்களை அன்றாக கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பார்வதி நாங்கள் எங்களுடைய மெசேஜிங் மினிஸ்ட்ரி நீங்கள் செயலுக்கு முன்னால் வரும்படி தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கின்றேன். அல்லது வேறு யாராவது ஸ்டெப்ல இருந்து கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் சார்ந்தாங்க யாராவது வந்திருந்தால் முன்னாடி முன்னால் வரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரைக்கும் நீங்கள் பிரச்சனை சொல்லும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பேச்சு வழியில் யாராவது இருந்தால் நீங்கள் மைக் வச்சிருந்தா சொல்லிக் கொள்ளுங்க. Wir bitten Vertreter der Stadt, sei es Bürgermeister oder stellvertretende Mitglieder, die gerade anwesend sind, bitte zum großen Wagen einmal zu erscheinen. Vielen Dank. Wir bitten gerne Vertreter der Stadt, Oberbürgermeister oder stellvertretende Mitglieder, die anwesend sind, einmal bitte vorne zum großen Wagen zu erscheinen. Vielen Dank. யூடியூப் சேனல் செய்பவர்களுக்கான விதிமுறைகள். ஆலய வளர்ச்சிக்கும் பெருமைக்கும் இருக்கு வராத வண்ணம் தங்கள் நிகழ்வுகள் அமைய வேண்டும். ஆலய தரிசனத்திற்காக வரும் பக்தர்களிடம் அவர்கள் சுய அனுபவம் பற்றிய கேள்விகளை மட்டுமே கேட்க வேண்டும். ஆலய தரிசனத்திற்காக வரும் பக்தர்களிடம் நிர்வாக சம்பந்தமான கேள்விகளை கேட்கக்கூடாது. ஆலய பரிபாலனம் செயற்பாடுகள், புதிய வளர்ச்சி திட்டங்கள், ஆலய வரலாறு விஷயங்களை ஆலய ஆதிநகரமாகிய சிவஸ்ரீ ஆறுமுக பாஸ்கர குழுவினரிடமே கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நேரடி ஒளிபரப்பை செய்யும் பொழுது वल्ली देवसेना समेत जगन्नाथ सुब्रह्मण्येश्वर समूह
षट्कोटि देवता समेत देवेन्द्र समूह गजवाहनारूढ़ पूर्णापुष्कला समेत हरिहरपुत्र समूह रामिमागे वैष्णवी वारागी इंद्राणी रामुंडी सप्तमातृका समूह शशि देवी स्वाहा देवी कालकंठी देवी गजनी देवी राधा देवी गरिमा देवी विंध्या देवी जीवनमणि देवी अष्टमातृका समूह ज्ञानभद्र पूरिता भद्रकालिका समेत वीरभद्रेश्वर समूह अष्टकोटि रागिनी प्रिय दोर्णानी वैरवेश्वर समूह अखंड தேருக்கு முன்னால் ஒரு கருப்பு பிளஸ் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. உரியவர்கள் அறிவிப்பு நிலையத்தில் வந்து அதை கேட்டுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுமாறு. உங்கள் ஆபரணங்கள், நகைகள், உடைகள் அனைத்தையும் நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பாகும். இங்கே கீழே ஒரு காப்பொன்று விழுந்து விட்டதாக சொல்லுகிறார்கள். அடியாக கண்டெடுத்தது தயவு செய்து கொடுத்து விடுங்கள். ஆலயத்தில் ஆன்மீகத்தை பேணுங்கள். கோயில் வாசல் கோயில் பேருந்து இப்போது ரதம் ஆரோகிக்க இருக்கின்றது. குருக்கள் ஐயா விநாயகருடைய ரதத்திலே பார்வதி பிள்ளையாருடைய தரத்தை முன்பு செல்லபடி காட்டிக் கொள்கின்றேன். பிள்ளையாருடைய தரம் கிளம்பெடுக்கும். அரோகரா. இப்பொழுது அம்பாளுடைய ரதம் கிளப்பலாம். ஸ்ரீகாமாட்சி அம்பாளுக்கு ஓம் அங்கேற்கண்ணி அம்மையே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, அருமறையின் வரம்பே போற்றி, அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி, அரசிவன் குமரியே போற்றி, அப்பர் புனிமருந்தே போற்றி, அமுத நாயகியே போற்றி, அருந்தவ நாயகியே போற்றி, அருள் நிறைந்த அம்மையே போற்றி, ஆலவாய்க்கரசியே போற்றி, ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, ஆதியின் பாதியே போற்றி, ஆவால சுந்தரியே போற்றி, ஆனந்த வல்லியே போற்றி, இளவஞ்சி கொடியே போற்றி, இங்கித்தரசியே போற்றி, இடத்தோன் துணையே போற்றி, ஈஸ்வரே போற்றி, உயிர் ஓவியமே போற்றி, உலகம் போற்றி, தாய் போற்றி, வெள்ளாய் போற்றி, ஏகன் துணையே போற்றி, ஐங்கரன் அன்னையே போற்றி, ஐயம் தீர்ப்பவளே போற்றி, ஒப்பில்லா அமுதே போற்றி, ஓங்கார சுந்தரி போற்றி, கும்மளியாய் போற்றி, கதம்பவன சுந்தரியே போற்றி, கல்யாண சுந்தரியே போற்றி, கனகமணி குன்றே போற்றி, கத்தின் அரசியே போற்றி, கருணை ஊற்றே போற்றி, கல்விக்கு வித்தே போற்றி, கனகாம்பிகையே போற்றி, கல்வழி சுடரே போற்றி, கத்தனை களைந்த கற்பகமே போற்றி, காட்சிக்கு இனியோய் போற்றி, காலம் வென்ற கற்பகமே போற்றி, கிளியேந்திய கரத்தோய் போற்றி, குலச்சலை காத்தோய் போற்றி, குற்றம் பொறுத்தோய்
சந்தம் வளர்த்தாய் போற்றி சிவகாம சுந்தரியே போற்றி சித்தம் தெளிவித்தாய் போற்றி சிவயோக நாயகியே போற்றி சிவானந்த வல்லியே போற்றி சிங்காரவல்லியே போற்றி செந்தமிழ் தாயே போற்றி செல்வத்துக்கரசியே போற்றி சேனைத்தாயவியே போற்றி சொக்கர் நாயகியே போற்றி சைவநெறி நிலை போற்றி தமிழர் குலச்சுடரே போற்றி தண்டமிழ் தாயே போற்றி திருவுடையம்மையே போற்றி திசையெல்லாம் பரந்தாய் போற்றி திரிபுர சுந்தரியே போற்றி திருநிலை நாயகியே போற்றி தீந்தமிழ் சுமையே போற்றி தெவிட்டார வெள்ளமுதே போற்றி தென்னவன் செல்வியே போற்றி தேன்மொழி அம்மையே போற்றி தையல் நாயகியே போற்றி நற்கனியின் சுவையே போற்றி நற்றவத்தின் கொழுந்தே போற்றி நல்ல நாயகியே போற்றி அன்னத்த வர்ணமே போற்றி போற்றி திருயிரின் தாயே போற்றி பசுபதி நாயகியே போற்றி அகம் பிரிய அம்மாயே போற்றி பண்டியமா தேவியே போற்றி பார்வதி அம்மையே போற்றி புறப்பிரிப்பாய் போற்றி பெரிய நாயகியே போற்றி ஒரு முக்கிய அறிவித்தலையும் இந்நேரத்திலே அறிய தருகிறார்கள். மகேஸ்வர பூஜையும் என்ற பூஜையை விரைவுபடுத்தி நடாத்த வேண்டும் என்றும் அந்த பக்தர்கள் எல்லோரும் கூடி வந்து எம்பெருமாட்டியை வரவேற்க வேண்டிய கடப்பாறை உடையவர்கள் என்றும் அறிகிறோம். அனைவருமாக இணைந்து வந்து எம்பெருமாட்டியை வரவேற்று அவளை தேரடி பூஜையிலே தரிசிப்பதற்கு தயாராக வேண்டும். ஆகவே இந்த மகேஸ்வர பூஜையிலே பங்கேற்பவர்கள் விரைந்து அவற்றை முடித்துக் கொண்டு இங்கே வர வேண்டும் என்றும் இந்த தேரடி பூஜையை தொடர்ந்து மகேஸ்வர பூஜையிலே பங்கேற்கலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்நேரத்திலே அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இவ்வகையிலே மகா கங்கையாக இருக்கக்கூடிய ஒரு பெருமையாக கருதக்கூடிய வகையிலே அமைக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் தீர்மானித்ததன்படி அமைப்பதற்கு பாக்கியம் கிட்டியிருக்கிறது. இவ்வகளிடம் மணிமண்டபத்தையும் தீர்த்தக்கேணியையும் 2 கோரிக்கைகளாக வைத்திருக்கிறார்கள். இதை நிச்சயம் அடுத்த வருடத்திற்குள் ஈடேற்றித் தருவீர்கள் என்று சொல்லி ஆலய பிரதம குருவோடு கூடி அத்துணை இங்கு இருக்கக்கூடிய சேவர்களும் விரும்பி இருக்கிறார்கள் என்று பணங்கள் எல்லாம் நீங்கள் தான் கொடுக்கின்றீர்கள் என்றும் உங்களை நாடி நிற்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை எமக்கு வாரி வழங்குங்கள் என்று கேட்கின்றோம். நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் எமது ஆலயத்தின் இடது பக்கத்தில் அர்ஜுன கடையில் அங்கே தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அங்கு சென்று நீங்கள் முறைப்படி பணத்தை செலுத்தி அதற்கான பரிச்சீட்டை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். கம்ஸ்ரீ காமாட்சி அம்பாள் இன்று ஐரோப்பாவின் ஒரு சிறந்த ஆலயமாக விளங்கி வருகிறது. ஆகவே அதற்காக நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கொடுக்கும் பணம் ஒவ்வொன்றும் இந்த ஆலயத்திற்கு வளர்ச்சிக்கு உதவுகின்றது என்பதை நாங்கள் உங்களுக்கு அறிய தருகின்றோம். மயில்குடி பிரபாகரன் உங்களது கணவர் மயில் கொண்டிருக்கிறார். அங்கு சந்திக்கவும். தயவு செய்து இப்பொழுது எம்பெருமாட்டி எங்களை நோக்கி மிக அண்மித்து வந்துவிட்டாள். இந்நேரத்தில் அறிவித்தல்களுக்கு நீங்கள் இன்னும் முனைப்பு சேர்க்காமல் தயவு கூர்ந்து அனைவரும் அணிதிரண்டு எம்பெருமாட்டியை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். இன்று மகேஸ்வர பூஜை என்கின்ற திருப்பூஜையிலே பங்கேற்றவர்கள் அந்த அடியார்களே, நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேருக்கு பக்கத்தில் அங்கே இரும்பு படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அவசரமாக நாங்கள் இந்த வருடம் செய்து முடித்திருக்கின்றோம். காரணம் அதன் செலவுகள் கூட 58,000 யூரோ முடிந்திருக்கிறது. இதற்கான பணத்தையும் நாங்கள் உங்களுடன் நாடி நிற்கின்றோம். அடியார்களே, அது மட்டுமில்லை, எமது ராஜகோபுரத்துக்கு முன்பாக உள்ள மணிமண்டபம் அமைய இருக்கின்றது. அதற்கு நாங்கள் 6 லட்சம் யூரோ ஒதுக்கி இருக்கின்றோம். அது மட்டுமில்லை, மற்றும் தீர்த்தக்கேணிக்காக 3 லட்சம் யூரோ அவர்கள் கேட்கின்றார்கள். எல்லாமாக 9 லட்சம் யூரோ நாங்கள் அடுத்த வருடத்துக்குள் கட்டி முடிக்க வேண்டும். எமது தீர்த்தக்கேணி அமைய இருக்கின்றது. ஆகவே அனைத்துக்கும் பொதுவாக
நாங்கள் 9 லட்சம் யூரோ முடிகின்றது. அதை ஒரு வருடத்தில் செய்து முடிக்க வேண்டும். நிச்சயமாக எமது ஐயா அவர்கள் இணைத்ததை செய்து கொண்டிருக்கின்றார். முடிந்த அளவில் அவர் அடுத்த வருடத்துக்குள் இந்த வேலை திட்டங்களை முடிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றார். ஆகவே ஐயார்களே, நீங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். மென்மேலும் இந்த வளர்ச்சிக்கு இன்று கூட நான் உங்களை வேண்டி நிற்கின்றோம். உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் எமக்கு வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இங்கே நீங்கள் வாரி வழங்க விரும்பினால் அர்ச்சனை கடைக்கு சென்று அங்கே அவருடன் அறுபத்தொன்று சுவிஸ் நாட்டிலிருந்து நல்லூர் டிராவல் 3 இந்த கொட்டகையிலே அதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. புதிய பொருட்கள், அங்கே பணங்கள், கலந்து பொருட்கள் என்பதையெல்லாம் வைத்து உங்களுடைய நட்சத்திரம் போன்றவற்றையும் கொடுத்து வாங்கியம் அந்த பணத்தை இஸ்லாமியம் என்ற ஒரு பூஜைக்காக அந்த பணத்தையும் அந்த பொருள்களையும் வகையான ரோகங்களுக்கு பயன்படுத்துகின்ற இரட்டிப்பு வழியிலே இந்த பூஜை அர்த்தப்படுகிறது. ஆகவே இந்த அர்த்தமொழியை இந்த பூஜையை பங்கேற்பதற்கு இந்த தேரடி பூஜையிலே அனைவரும் கையிலே ஒரு கட்டை ஏந்தி அந்த பூஜையை செய்யுங்கள். அந்த பூஜை நிச்சயம் அர்த்தமுடையதாகவும் நிதர்சனமானதாகவும் காலத்திலே எப்பொழுதும் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை நாம் இப்ப எங்கே ஒரு பெண் ஒருவர் மற்றவருக்கு தட்டை கொடுத்து பிரசாதம் வாங்க சொல்லிவிட்டு அவருடைய களத்தில் உள்ள தாய் கொடியை அறுத்து சென்று விட்டார். அந்த தாய் எம்மிடம் வந்து இங்கே குறை கூறிக்கொண்டிருக்கின்றார், அழுது கொண்டிருக்கின்றார். ஆகவே அடியார்களே, தயவு செய்து நீங்கள் நெரிசல்கள் பெறும்பொழுது நீங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்போது பிள்ளையார் தேர் இப்பொழுது எமது ஆலயத்திற்குள் நுழைந்திருக்கின்றது. அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து அம்பிகையின் திருமுகத்தில் இருந்து தோன்றிய மகாகணபதி இதில் எல்லோரும் செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை இன்னும் விடுக்க சில நபர்கள் தொடருங்கள். ரூபன் அவர்கள் உடனடியாக அந்த வயரை இங்கே எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அர்ச்சனை தானே அர்த்தமுள்ள பூஜைகளில் முதன்மையாக அதை செய்வதுதானே பெரும்பாக்கியம். அதுக்குரிய ஏற்பாடுகள் இங்கே ஆகியிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இடது பக்கத்திலே எனக்கு பக்கத்திலே உள்ள இந்த கொட்டகையிலே அதற்குரிய சிறப்பு ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. புதிய பொருட்கள், அங்கே பணங்கள், கலந்து பொருட்கள் என்பதையெல்லாம் வைத்து உங்களுடைய நட்சத்திரம் போன்றவற்றையும் கொடுத்து வாங்கியம் அந்த பணத்தை இஸ்லாமியம் என்ற ஒரு பூஜைக்காக அந்த பணத்தையும் அந்த பொருள்களையும் வகையான ரோகங்களுக்கு பயன்படுத்துகின்ற இரட்டிப்பு வழியிலே இந்த பூஜை அர்த்தப்படுகிறது. ஆகவே இந்த அர்த்தமொழியை இந்த பூஜையை பங்கேற்பதற்கு இந்த தேரடி பூஜையிலே அனைவரும் கையிலே ஒரு கட்டை ஏந்தி அந்த பூஜையை செய்யுங்கள். அந்த பூஜை நிச்சயம் அர்த்தமுடையதாகவும் நிதர்சனமானதாகவும் காலத்திலே எப்பொழுதும் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை நாம் இப்பொழுது நந்தி பகவான் தானே அத்துழைக்கும் முக்கியமானவர். அதுதானே பெரும்படை. அந்த படையை அமைத்துத்தானே யாழி என்கின்ற அந்த மிருகங்களை இசைவாதியத்தினால் அழைத்தார்கள். இதோ இந்த மங்கள வாத்தியம், அதைத் தொடர்ந்து கற்பூர சட்டிகள், வடம் வருகிறது எம்பெருமாட்டியினுடைய அருளாசி இந்த வளாகத்தில் இப்பொழுது பரிபூர்ணமாக வருவதற்கு காட்சியாக இருக்கிறது. ஆகவே அனைத்து பக்தர்களும் இங்கே நீங்கள் ஈடுபடுகின்ற இந்த பூஜையிலே இப்பொழுது மகேஸ்வர பூஜையில் இருப்பவர்களும் அங்காடிகளில் இருப்பதும் அங்கங்கே இருப்பவர்களும் இணைந்து வாருங்கள். இதோ எங்கள் ராஜராஜேஸ்வரி காமாட்சி அம்பிகை அஷ்டதிக்குகளுக்கும் விஜயம் செய்து ஆளுமையோடு உள்ள உலகத்தை நிறுவி நல்ல தேவதைகளை அங்காங்கே நிறுவி துர்தேவதைகளை அழித்து
எங்கெல்லாம் பரவி அருள்பாலிக்கிறதோ அதுபோல லோக சேவத்தை அருள்பாலிக்க இருக்கிறாள். அவளுடைய கடைக்கண் பார்வையை படுவதற்காக நீங்கள் எங்கிருந்தாலும் ஓடி வாருங்கள். இங்கே இப்பொழுது எங்கள் காமாட்சி அருள்பாலிக்க இதோ வந்துவிட்டால் எங்கள் வளாகத்திலே நேரடி பூஜை நடைபெறுவதற்கு திவ்ய அந்த பூஜைக்குரிய தருணம் உருவாகிவிட்டது. இதோ அந்த புண்ணிய நேரத்திலே அவள் புகை இருக்கிறாள். அரோகரா அரோகரா ஓம் சக்தி நாகங்கள் ஒளிக்கட்டும். அங்கு அஷ்ட திக்குகளுக்கும் அவளாலே அவன்தான் வழங்குகின்ற பேர் பெற்றவர்கள். இப்பொழுது அம்பாள் ஆலயத்துக்குள் நுழையும் காட்சிகளை கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். காம்ஸ்ரீ காமாட்சி அம்பாள் இன்று சிறப்பாக 32வது தேர் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆலயத்துக்குள் நுழையும் காட்சிகள் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அம்பிகை ஐயார்களே, இப்பொழுது மிக சிறப்பாக இப்பொழுது ஒருவர் ஆலயத்துக்குள் வந்திருக்கின்றது என்பதை அறிந்திருக்கின்றோம். ரமேஷ் அவர்கள் உடனடியாக ஒளிவாங்கி ஒன்றை ஐயாவுக்கு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயாவிடம் ஒரு ஒளிவாங்கியை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதோ ஆலய குருவிடம் இருந்து ஆசை செய்தி குருவருளிலே திருவருள் கட்டாது என்பார்கள். இதோ ரணவ சித்தராக பாஸ்கர குருக்களாக சிவஸ்ரீ குருக்கள் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அம்மிலே காமாட்சி அம்பிகையை வழிபடச் செய்து என்று பெரும்பேறு பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அந்த கர்த்தாவிடம் இருந்து ஆசை செய்தி பூரணமும் நிறைந்த அருளாசியோடு இதோ இந்த சித்திர ரத ஊர்வலம் அஷ்டதிக்குகளையும் நிறைவு செய்து நிறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய தேரடிக்கே இதோ ஆசை செய்தி அனைவரும் நெரிசல் இடங்களிலே தயவு செய்து உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து எல்லாம் கூறுகிறீர்கள் இங்கே தொலைத்து விட்டதாக தயவு செய்து உங்கள் உடைமைகளை நீங்கள் அனைவரும் நெரிசல் இடங்களிலே தயவு செய்து உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் நீங்கள் வந்து எல்லாம் கூறுகிறீர்கள் இங்கே தொலைத்து விட்டதாக தயவு செய்து உங்கள் உடைமைகளை நீங்கள் இந்த பூஜை ஆரம்பத்திலேயே நடந்த தேரினுடைய உள்வளாகத்திலேயே நிறைவு செய்தீர்கள். அவர்களை தொடர்ந்து இந்த நெடுந்தோரத்தினுடைய அஷ்டதிக்கு பவனியிலே வந்த அடியவர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்றைய பூஜையினுடைய இந்த தேவ சேனை தேவாதி தேவனாக இருந்த தெய்வம் அனுக்கிரகிக்கின்ற அத்துணை அருளோடும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். இது நம் காமாட்சி அம்பிகையுடைய 32வது அம்பிகையுடைய வருடாந்த மகோற்சவம்.
இந்த வகையிலே நடைபெறுகிற இரண்டு வகையிலே உங்களுக்கு இந்த பாக்கியம் கிட்டும். நீங்கள் எம்பெருமாட்டுக்கு செய்கிற பூஜை போலவே இங்கு ஐயார்களே, நீங்கள் உங்கள் உடைமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அறிவித்தல் ஒன்று. அடியார் ஒருவர் தன்னுடைய மணிப்பூசை தொலைத்து விட்டால் கருப்பு நிறம் கடைவீதியில் கண்டெடுத்தவர்கள் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். டோட்சன் சாந்தினி அவையிடத்தைச் சேர்ந்த மாநிலத்திற்கு சந்திக்கவும் உடனடியாக காரியத்தில் வந்து அவரது நண்பரை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அர்ச்சனா செலக்ஷன் என்பவரை அவரது சகோதரர் தேடிக்கொண்டிருக்கிறார். உடனடியாக வந்து Flight
கிரகம் கொஞ்சம் வெப்பம் கொஞ்சம் தணிந்து முகில் கூட்டத்தோடு இடையிடையே வந்து மிகவும் இதமான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அந்த பராசக்தியை என்ன சொல்வது? ஒன்று சொல்லலாம், எங்கே சொல்லுங்கள்? ஓம் சக்தி, பராசக்தி, ஆதிசக்தி, எங்கள் அம்பிகை. இந்த காமாட்சி அம்பிகைக்கு சொல்லுவோம் அரோகரா அரோகரா. பிரம்மா தேர்ப்பாகனாக வந்து அந்த 4 வேதங்களையும் குதிரைகளாக பயணித்தோம் அல்லவா? இந்த பயணிக்கும் பொழுது மேளங்களும் தாளங்களும் முன்னே சென்றதல்லவா? அவர்கள் யார்? அவர்கள்தான் நந்தி பகவானுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் வாசித்த அன்றைய காலத்தினுடைய வாத்தியத்தினால் இந்த யாழை என்ற கொடூர மிருகம் அழிந்து இந்த தேரிலே 2 பாகங்களிலும் இருக்கிறதே. அப்படிப்பட்ட அந்த நந்தி பகவானுக்கு ஒப்பான அந்த அடியவர் பெருமக்களான அந்த வாத்திய கலைஞர்களுக்காக சொல்லுங்கள் அரோகரா அரோகரா. அவர்கள் இன்று நடைபெற்று இயலிசை நாடகம் என்னும் முத்தமிழை வளர்ப்பவர்கள். சொல்லுங்கள் சீரன் இன்னும் நற்செய்திகள் இறைமனம் நிறைவேறுகிறார். என்னோட நீங்க போறீங்க
கோரிக்கையுடைய நிறைவேற்ற நிச்சயமாக இந்த வாரம் அடிப்படையான ஐயா அவர்கள் கூறியது போல ஒரு தடவை ஒரு முறை மணி அடிக்கும் போது எடுத்து 2 தரம் மணி அடிக்கும் போது நிறுத்துமாறு அன்புடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் செல்வதற்கு போது அமைதியாக செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வீரசங்கர் காமாட்சியம்மா ஆலயம் இன்று 32வது வருடமாக இன்று. அது மட்டுமல்ல, இது உங்களது ஆலயம், நீங்கள் உங்களது பணம். ஆகவே அடியார்களே, நீங்கள் தொடர்ந்து இருக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மக்களே. நான் ஜெர்மனில காமாட்சி அம்மன் கோயில் திருவிழாவில் இருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஜெர்மனி தமிழ் சிஸ்டர்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. நன்றி. உடமைகள் கிடப்பதாக பெண்களுடைய கைக்கடியாளர் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. பென்ஸ் வாகனம் திறப்பொன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பென்ஸ் திறப்பொன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த மக்களே. நான் ஜெர்மனில காமாட்சி அம்மன் கோயில் திருவிழாவில் இருக்கேன். மறக்காமல் நீங்கள் ஜெர்மனி தமிழ் சிஸ்டர்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க. அவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிங்க. நன்றி.